மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளுக்கு மற்றும் ஆடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவானது தொடங்கியுள்ளது. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் ஆர்வமுடன் அவர்கள் முன்பதிவு செய்தக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவுகளுக்கு மதுரை.nic.in என்ற இணையதளத்தில், அதாவது மதுரை.nic.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் பதிவானது தொடங்கி அதில் ஆன்லைனில் பதிவு செய்தவர்கள் மட்டுமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை 12 மணி முதல் 11ஆம் தேதி மாலை 5 மணி வரை மட்டுமே முன்பதிவு செய்ய இயலும். அப்படி செய்தவர்கள் மட்டுமே மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் நகரில் நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல கலந்து கொள்ள முடியும் என நேற்று ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில இன்று இந்த மதியம் 12 மணி வரை காத்திருந்த வீரர்கள், ஆர்வமுடன் காத்திருந்த அந்த மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் நகரில் உள்ள ஆங்காங்கே உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்களில் சென்று அவர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. மாடுபிடி வீரர்கள் இணையதளத்தில் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் உள்ளிட்டவைகளையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சொல்லியிருந்தார்கள். அதன்படி அவர்கள் கொண்டு வந்து தற்பொழுது அந்த பதிவேற்றமும் செய்து வருகிறார்கள். அதே போல முன்பதிவு செய்யக்கூடிய அந்த காளைகள் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய 3 போட்டிகளிலே ஏதாவது ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளையினுடைய உரிமையாளர் ஒருவர் மற்றும் ஒரு உதவியாளர் என 2 மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி காளையுடைய போட்டோ மற்றும் மருத்துவர், அதாவது மாடுகளுடைய அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய சான்றிதழுடன் அவர்களும் முன்பதிவு செய்து வருகிறார்கள். மாடுபிடி வீரர் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக இந்த மதுரை கோரிப்பாளையம் மட்டுமல்லாது நகரினுடைய பல்வேறு பகுதியில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்களில் சென்று மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் தற்போது ஆர்வமுடன் அவர்கள் அங்கு சென்று பதிவேற்றம் செய்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.